கூடுதலாக 1000 திருக்கோயில்களுக்கு ஒருகால பூஜை மேற்கொள்வதற்கு 25 கோடி ரூபாய் நிதியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்து சமய அறநிலையங்கள் துறையின் சார்பில் மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு கால பூஜை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள 17,000 திருக்கோயில்களுக்கான வைப்பு நிதியினை தலா 2.50 லட்சம் ரூபாயாக உயர்த்திட 85 கோடி ரூபாய் மற்றும் இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில கூடுதலாக 1000 திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை மேற்கொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு கோயிலுக்கும் தலா 2.50 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 25 கோடி ரூபாய் என மொத்தமாக 110 கோடி ரூபாய்க்கான காசோலையினை தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தின் வைப்பு நிதியாக முதலீடு செய்யும் விதமாக அதன் தலைமை நிதி அலுவலர் ஜமிலா அவரிடம் முதலமைச்சர் வழங்கினார். மேலும் விரிவுபடுத்தப்பட்ட 1000 ஒரு கால பூஜை திட்ட திருக்கோயில்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கிடும் வகையில் அடையாளமாக 10 அர்ச்சகரிடம் அந்த ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்துடன் கட்டப்பட உள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நிகழ்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல திருச்சி மாநகர்ல 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த அடிக்கல் நாட்டு பணிகள் நடைபெற்று அடுத்த ஓராண்டுக்குள் இந்த பணிகளை முடிவிற்கான அனைத்து பணிகளையும் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.